Max, welcome to Achaya Max Center. Exercise 2.1, question number 3. Find the inverse of each of the following by Gauss-Jordan method. Subdivision 3. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு காஸ்-ஜோர்டான் மெத்தடை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ்-ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா இதான் டெக்னிக். a by in அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறணும். இதை எடுத்துக்கிட்டு ஏயை ஐஎன்னா மாற்றணும். ஏங்கிறது என்னென்னா கொடுத்துருக்கக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸு, ஐஎன் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிவன் மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் எடுத்துக்கிறணும். ஏவும் ஐயவும் இந்த மாதிரி ஒரே மேட்ரிக்ஸ்கில் எடுத்து எழுதிடணும். ஓகே, இங்கே I3 ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏங்கிற அந்த கிவன் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x3, அதனால் இதையும் நம்ம 3x3 தான் எடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். அப்போனா இந்த டயகனல் ஃபுல்லாத்தையும் நம்ம 1 1 1 சேஞ்ச் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் 0 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே 2 ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது 1ன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்கேலரால் டிவைடு பண்ணணும். இப்போ இந்த 5ன்னு இருக்குது, இதை நான் 1ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா 5ஆல் டிவைட் பண்ணணும். 8ன்னு இருக்குது, 1ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். இந்த 0ன்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது 2 ரோவை ஆட் பண்ணணும் அல்லது மைனஸ் பண்ணணும். அந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த பிளேஸ் அதாவதுன்னா அப்படி காலமாக பார்ப்போம். ஆப்ரேஷன் வந்து ரோவில் தான் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறது காலமில் செக் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு காலம் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு 1ன்னு இருக்கணும், நம்மளுக்கு 1ன்னு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 1க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், 0 0 அப்படின்னு நம்ம மாற்றோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 நம்ம 0ன்னு மாற்ற போகிறோம். இந்த 1 R3ல் தான் இருக்குது. அப்போ R3 மைனஸ் R1. அப்போ இங்கே 1 இங்கேயும் 1, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடச்சிடும். அப்போ இந்த பிளேஸு 0 வேணும்னா R3 இது ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், இந்த R1லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு R2 இதையும் நம்ம 0 ஆக்கணும். இந்த 2 அதை 0 ஆக்கணும், அது R2ல் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா R2 மைனஸ் 2 R1, அதாவது ரோ 1 கூட 2 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே 2ன்னு இருக்குது, மேலே வந்து நம்மளுக்கு 2ன்னு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 0 அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணக்கூடாது. 2ன்னு மேனுவலாக தனியாக என்ன பண்ணணும், ரஃப் ஒர்க்கில் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். அப்போ இந்த ரிசல்ட்டு, இந்த 2 ரிசல்ட்டையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். இங்கே நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரோ 2லையும் ரோ 3லையும், அப்போ எலமெண்ட் வந்து ரோ 2லையும் ரோ 3லையும் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ரோ 1ல் எந்த சேஞ்சும் ஆகும். அப்போ ரோ 1ல் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். ரோ 2க்கு இந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கதை இங்கே வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரோ 3க்கு இங்கே என்ன ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை யூஸ் பண்ணி வர ரிசல்ட்டை இங்கே எடுத்து எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், இது 1ன்னு மாற்றிட்டேன், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பிளேஸையும் 0 0ன்னு மாற்றிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு காலம் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு 1ன்னு மாற்றிடுவோம். அந்த மிடில் இருக்கக்கூடிய நம்பர் நம்மளுக்கு 1ன்னு தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு மேலே உள்ள இந்த 2வையும் 0 பண்ணணும், அதே மாதிரி மைனஸ் 2வையும் நம்ம 0 பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த 2வை நான் 0 ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 2வை 0 ஆக்கணும் அப்படின்னா அந்த 2 வந்து R1ல் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஆப்ரேஷன் R1ல் தான் நான் மேக் பண்ண போகிறேன். அப்போ R1ஐயும் R3ஐயும் ஆட் பண்ணி R1லேயே நான் எழுத போகிறேன். ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் 2 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை கொண்டு போய் இங்கே நம்ம R1 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் R1ல் மட்டும் அந்த வரக்கூடிய ஆன்சரை எழுதுங்க. R2வும் R3யும் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிட முடியாது, ஏன்னா அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு இது 1ன்னு மாறிடுச்சு, அதுக்கு மேலே உள்ள பிளேஸ் 0ன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த 1க்கு கீழே இருக்கக்கூடிய பிளேஸை 0 அப்படின்னு நம்ம மாற்றோம். அப்போ அந்த மைனஸ் 2 எங்கே இருக்குது அப்படின்னா ரோ 3ல் தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ரோ வந்து 3. ஓகே, அப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். R3 ப்ளஸ் 2R, ஆக்சுவலாக R1ன்னு இருக்குது, அது R2. R3 ப்ளஸ் 2R2, இந்த பிளேஸ் வந்து R1 இல்லை, ஏன்னா R1 வந்து மேலே 0 இருக்குது, அதனால் இந்த பிளேஸ் தான் R2 தான். அது இங்கே 1ன்னு இருக்கா, இங்கே 2ன்னு இருக்குது, அதனால் இந்த 1 கூட 2வை மல்டிபிள் பண்ணணும். ரைட், இது R2, R1ங்கிறது R2. அப்போ அதை சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். அதை நம்ம R3ல் கொண்டு வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய R1ம் R2வும் எந்த சேஞ்சுமே இல்லை, அது அப்படியே இங்கே வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஏற்றது மாதிரி 1 0 0ன்னு மாறிடுச்சு. இது 0 1 0ன்னு மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த -1 இருக்கு, இதை நம்ம 1ன்னு மாற்றணும். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 பிளேஸையும் நம்ம என்ன பண்ணணும், 0 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த -3 இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் 0வாக நான் மாற்ற போகிறேன். அப்போ அதை நான் 0வாக மாற்றணும் அப்படின்னா இந்த 2 ரோவையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது R2 இங்கே -3 இருக்குது, கீழே 1 இருக்குது, அதனால் அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிடும். அப்போ இதுவும் என்ன ஆயிரும், -3ன்னு மாறிடும். அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அப்போ R2ல் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன். அப்போ R1லையும் R3லையும் எந்த சேஞ்சும் கிடையாது. R2ல் மட்டும் இந்த ஆப்ரேஷன்லேருந்து எந்த ரிசல்ட் வருதோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிற வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது இந்த 8ஐ நம்ம 0வாக மாற்றணும். அப்போ 8ங்கிறது R1ல் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா R1 அப்படியே வச்சுக்கிறோம், இந்த இதை எடுத்துக்கிறோம் -1. அப்போ இதை 8ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 -8 அப்படின்னு மாறிடும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போ அந்த ஆப்ரேஷனை R1ல் எடுத்து எழுதணும். R2வும் R3யும் அப்படியே இங்கே வந்துடும். எல்லாமே ஓகே, இந்த ஒரு பிளேஸ் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. ஆக்சுவலாக 1 தான் வரணும், ஆனால் +1 இருக்கணும். அப்போ அந்த இது வந்து R3யில் இருக்கிறதுனால ஃபுல்லாக R3யை ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, -ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்படி -ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸ் என்ன மாறிடுச்சு, பாசிட்டிவாக நம்மளுக்கு ஆன்சர் மாறிடுச்சு. அப்போ இது ஃபுல்லாக இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸாக நம்மளுக்கு மாறிடுச்சு. அப்போ அப்படி தானே இருந்துச்சு இந்த மேட்ரிக்ஸை. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம். அப்போ சைடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் A இன்வர்ஸோட ஆன்சர். அப்போ ஸோ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய